கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் டிவைன் வேர்ட் உடாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோட இருப்பாராக என்று சொல்லி 1 நாளாகமம் 22:16 எழுதியிருக்கிறது. இது யார்கிட்ட சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா, தாவீது ராஜா தன்னுடைய குமாரன் சாலமோன் கிட்ட சொல்றாங்க. தாவீது ராஜாக்கு கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயம் கட்டணும்னு ரொம்ப ஆசை. ஆனா ஒரு தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ கட்ட வேணாம், உன்னுடைய குமாரன் சாலமோன் கட்டுவான் அப்படின்னு சொல்லி சொல்றான். உன்னுடைய ஸ்தானத்துல இருந்து எனக்காக ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்றாங்க. ஆனா தாவீதுக்கு ஒரு எண்ணம் பாருங்க, அந்த குமாரன் இளைஞனா வாலிபனா இருக்கிறான்னு சொல்லி அந்த ஆலயம் கட்டுறதுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினாராங்க. திரளாய் சவதரித்து வைத்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது. வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு இதுக்கெல்லாம் கணக்கே இல்லையா, அந்த அளவுக்கு சேர்த்து வச்சிருந்தாராம். அது போக தச்சர், கல் தச்சர், அதுக்கப்புறம் சிற்ப வேலை செய்யறவங்க எல்லாரையுமே எல்லா வேலைக்கும் ரெடியா ஆயத்தப்படுத்தி எல்லாம் பண்ணி வச்சுட்டாராங்க. சாலமோன்ட்டே சொல்றாரு எல்லாம் இருக்கிறாங்கன்னு. பிரபுக்களுக்கு வேற அந்த ஊர்ல இருந்த பிரபுக்களுக்கு வேற கட்டளையிடுறாரு, நீங்க இப்படிலாம் சாலமோனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிங்க. எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வச்சுட்டு சாலமோன் கிட்ட சொல்றாரு, நீ ஆலயத்தை கட்டுன்னு சொல்லி. நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதாங்க, நமக்காக எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி இருக்கிறார். அவர் திட்டம் பண்ணிட்டு நீ எழும்பி நட அப்படின்னு சொல்றாருங்க. நீ எழுந்து போ, அந்த சூழ்நிலை உனக்கு எதிரா இருக்கிறா, நீ ஏன் கவலைப்படுற, நான் உனக்காக எல்லாத்தையும் சிலுவையில முடிச்சிட்டேன், நீ எழும்பி போ, ஏன்னா நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. நடந்து போகாதீங்க, நீங்க என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அதுக்குள்ள நடந்து போவீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அவர் உங்களை ஒரு நாளும் வெட்கப்பட்டு விட மாட்டார். எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கை குறித்து கர்த்தருக்கு நன்றாகவே தெரியுங்க. நீங்க எழும்பி காரியத்தை நடப்பீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.